அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் 2024 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க. சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. சனி கும்ப ராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் இருக்கார். ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். அக்டோபர் மாதம் பாருங்கள், 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம மாத பலன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது ஜென்ரலான ஒரு தாங்க, ப்ரெடிக்ஷன் தான். அதாவது பொது பலன் தான். அதாவது கோச்சார பலன் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15லேருந்து 20% பேசும். கன்ஃபார்மாக பேசும். 15லேருந்து 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். 80லேருந்து 85% பேசும். ராசி பலன் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசி பலனுக்கும் ஜாதகத்துக்கு நிறைய வித்தியாசம் தெரியல. ஒரு சில பேர் ராசி பலனையும் மெயின்டைன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள் ஜாதகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னா ஜாதகம் அதிகம் அதை மெஜாரிட்டியாக பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். இது ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது யார்? உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன். உடலுக்கு அதிபதி மைண்டுக்கு அதிபதியே சந்திரன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் என்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அதாவது ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் மைண்ட் ஸ்டடியாக இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. லக்னம்ங்கிறது உயிர். அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்ன விஷயங்கள் அந்த பிறவியில் அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா கெட்டதை அனுபவிக்க போதா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா டீப்பாக தெரியும். சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ரெண்டும் மேட்ச் பண்ணாதாங்க நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பாருங்கள் பொது பலன், இந்த நம்ம பொதுவாக பார்க்குற ராசி பலனே கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக செட் ஆகும். நான் சொல்கிறது அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க சார், நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். 6, 8 தசாபுத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரமும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலமை பண்ணுறீங்க 100% சரியில்லாமல் தான் இருக்கும். டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஜாதகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி, இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு தசாபுத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க, கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரிங்களா? பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும். எந்த கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன வயசு உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது ஏன்னா பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 30க்குள்ளே இருப்பாங்க, ஒரு சில பேர் 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் மனுஷனோட உடம்புல இருக்கும். அப்படி தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காரு? 6ஆம் இடத்துல இருக்காருங்க. ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்குது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். வேலை கிடச்சிரும். தனுசு ராசி நேயர்கள் பாருங்கள், வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலையை மாற்றலாமான்னு கேட்குறீங்க.
உள்ளூரில் ஒரு சில பேர் வேலையை மாற்றலாமா கேட்குறீங்க, ஒரு சில பேர் வெளிநாட்டில் வேலை மாற்றலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் மாற்றலாம். அதுக்குண்டான நல்ல நேரம் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல குரு இருக்கார். மறையிறது ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு அமைப்பாக இருந்தால் கூட சின்னதாக மனக்குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது. கவலைப்படாதீங்க. சின்ன உடல் உபாதைகள் வருங்க. தனுசு ராசினியர்களுக்கு சின்ன உடல் உபாதைகள், உடலில் சின்ன தொந்தரவு வரும், மனக்குழப்பம் வரும். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ஒரு யோசனை வரும். ஆனால் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன காரணம்னா 6ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது வேலை, 10ஆம் இடங்கிறது தொழில். அப்போ வேலை தொழிலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறத காமிக்குது. சரிங்களா? 2ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். பணத்துக்கும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். பணத்துக்கும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் முயற்சி பண்ணுறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடுத்து உங்களோட உதவியும் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், நல்லா அடுத்தவங்ககிட்ட நல்லா பேசுவீங்க. வெளிமாநிலத்தில் ஒரு தொடர்பு நல்லா கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய ஆர்டர் கைக்கு வரும். நல்ல ஒரு தொழில் பண்ண போகிறீங்கன்னு காமிக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டு, அதாவது தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். தனுசு ராசினியர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது சின்னதாக ஒரு நெகட்டிவ். என்ன அதுன்னா அம்மாவோட ஹெல்த்தில், அம்மாவோட உடம்புல மட்டும் சின்னதாக ஏதோ ஒரு பாதிப்பு கொடுக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? மற்றபடி ராகு 4ஆம் இடத்துல பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். ராகு ஒரு கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறனால, சுகஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வாகன யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகிறாருன்னு அர்த்தம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாகனம், ஒரு லக்ஸூரியான ஒரு வெஹிக்கிள் மைண்டில் நினச்சிருப்பீங்க வாங்கணும்னு. இந்த மாதம் உங்களால் வாங்க முடியும். வாகன யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வீடு கட்டுறது, வீடு பாதியிலே நின்றுச்சுங்க சார், எப்படி நிலுவையாக நிற்குது, பெண்டிங் ஒர்க் நிறையா இருக்குது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, வீடு பாதியில் நின்று வீடு கட்டி முடிக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக இந்த மாதம் கட்டுங்க. அதுக்கெல்லாம் தடங்கள் வராது. உங்களுக்கு கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும், கேட்ட உதவியும் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன். அந்த இடத்துல சுபகிரகம் இருக்கிறனால ஒரு வீழ்ச்சிக்கான கடன் கண்டிப்பாக இருக்காது. வளர்ச்சிக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான கடன் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. செவ்வாய் பாருங்கள், இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரம்பத்தில் நல்லா இருக்கார். புத்திர பாக்கியம் ஒரு சில பேத்துக்கெல்லாம் கிடச்சிரும். ஒரு சில பேத்துக்கு பாருங்கள், இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 5ஆம் அதிபதி 8ல் மறையிறார். குழந்தைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். குழந்தைங்கனால அசிங்கமான வரும். தனுசு ராசி நேயர்கள் உங்களோட குழந்தைங்க மூலமாக உங்களுக்கு அசிங்கமான வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? அதனால் பார்த்துக்குங்க. 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறனால 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் 17ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சூரியன் பாருங்கள் 17ஆம் தேதி ஒரு நீச்ச நிலையில் இருக்கார். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர் தடங்கள் வரும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தூர பிரயாணங்கள் போகும்போது கவனமாக இருங்க. சரிங்களா? 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மாதிரினால குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் தந்தையோட ஆரோக்கியத்திலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கவனமாக இருக்கிறது நல்லது. நல்லபடியாக பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு மற்றபடி புதனெல்லாம் நல்லா இருக்காருங்க. புதன் அருமையான ஒரு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு யோகம். திருமணத்துக்கான ஒரு நல்ல ஒரு மாதம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன். அதாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது சார், நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது, ஒரே மனக்குழப்பத்தில் இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நல்ல வரன் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதம் நல்ல வரன் தெரிய வரும். ஒரு சில பேர் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட லாபம் கிடைக்குங்க. இந்த மாதம் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். கணவன் அல்லது மனைவி மூலமாக நல்லது நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். நிறைய நண்பர்கள் ஒரு சில பேர் உங்களுக்கு அறிமுகமாயிருவாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக சாதகமாக இருக்குது. 10ல் கேது இருக்கார். குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும். தொழிலை வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். தொழிலை மாற்றுறது, வேலையை மாற்றுறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும். சும்மா வீட்டோட முடங்கி கிடக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. 12ஆம் தேதி சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ கேட்ட கடன் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. நல்லபடியாக இந்த அக்டோபர் மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.